வெள்ளி விலை நிலவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1 கிராம் வெள்ளியின் விலை மேலும் 30 ரூபாய் சரிந்து 320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காலையில் 55 ரூபாய் சரிந்திருந்த நிலையில் தற்போது மேலும் 30 ரூபாய் சரிந்திருக்கிறது. ஆக இன்று 85 ரூபாய் சரிந்திருக்கிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை ஒரே நாளில் 85,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்டு பெறலாம். ரியாஸ், தற்போது வெள்ளியின் விலை இன்னைக்கு 2வது முறையா குறைஞ்சிருக்கு. தங்கத்தின் விலையும் கூட ஒரு பெரிய அளவுல குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு 2வது முறையா வெள்ளியின் விலை குறைஞ்சிருக்கு. இதே நிலை நீடிக்குமா? ஒரு பெரிய இறக்கம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ட்ரெண்ட் தொடருமா? விக்னேஷ், வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக கடந்த ஓராண்டாகவே தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வந்தது. குறிப்பாக இந்த ஒரே மாதத்தில் தங்கமும் சரி வெள்ளியும் சரி நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வந்தது. ஆனால் கடந்த சில தினங்களாக, குறிப்பாக கடந்த 2 தினங்களாக வெள்ளியும் தங்கமும் விலை வீழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய மத்திய வங்கி, அதாவது அமெரிக்க ரிசர்வ் வங்கியுடைய தலைவருடைய புதிய தலைவர் நியமனத்திற்கு அமெரிக்க அதிபர் தன்னுடைய நெருக்கமான நண்பரை பரிந்துரைத்திருக்கிறார். அவருடைய வருகை தொடர்பான அறிவிப்பால் தான் நேற்றும் சரி, இன்றும் சரி, அதற்கு முன்னும் சரி தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஒரு பெரிய சரிவை சந்தித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இதுல என்ன மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ட்ரம்புக்கும் தற்போதைய அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவருக்கும் ஒரு மோதல் போக்கு நிலவி வந்தது. அதுல ஒரு மாற்றம் நம்ம புதிதாக பார்க்க முடியுது. இதுதான் இந்த சரிவுடைய எதிரொலியா நம்ம பார்க்கலாம். இதுல குறிப்பாக வெள்ளி விலையை எடுத்துக்கொண்டால், வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வந்தது. 425 ரூபாய் எல்லாம் 1 கிராம் சென்றது. இது போகும் பொழுதே முதலீட்டாளர்களும் சரி, சர்வதேச நிபுணர்களும் சரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார்கள். ஏனென்றால் வெள்ளி எந்த அளவுக்கு விலை உயருமோ அதே அளவுக்கு அது சரியும் தன்மை கொண்டது, மோர் வேலட்டைலான ஒரு தன்மை கொண்டதுதான் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நம்ம இப்ப கண்கூடாக பார்க்கிறோம். ஏன்னா இன்று ஒரே நாளில் 85,000 அளவுக்கு கிலோவுக்கு வெள்ளி சரிவை கண்டிருக்கிறது. பொதுவாக தங்கம் தான் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. தற்போது சர்வதேச அளவில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பதற்றம் காணப்பட்டு வந்த நிலையில முதலீட்டாளர்கள் தங்கத்துல பெரிய அளவுக்கு முதலீட குவிச்சு வந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவு வெள்ளியும் உயர தொடங்கிச்சு. ஏனென்றால் இன்று வெள்ளி என்பது சோலார் பேனலா இருக்கலாம், மின் வாகனங்களா இருக்கலாம், இப்படியான தொழில் பயன்பாடுகளுக்கு மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இதனால அதற்கான தேவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துச்சு. இதனால சாதாரண மக்களுமே வெள்ளியை வாங்குறாங்க. ஏன்னா அது வேகமா கூடுது, தங்கத்தை மாதிரி இதுல அதிக லாபம் ஈட்ட முடியும்ட்டு. ஆனா தற்போது அது மிக வேகமாக சரியவும் தொடங்கி இருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.